பெண் மேல எவனாச்சும் கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிரும். அதை இங்க பேசுறதுக்கு பயம். ஐயோ காவல்துறை கையில துப்பாக்கி இருக்கு, அதை போட்டா உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாம நோட்டீஸ் கொடுப்பான், கொடைவான். என்னன்னே பண்ணுவாங்க? நல்லது தானே பேசுறோம், நியாயமா தானே பேசுறோம். அதனால காவல்துறையை முதல்ல ஃபீல்டுல விடுங்க, அவங்க கையை கட்டு போடாதீங்க, எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, ஐயா நாட்டு வெடி கொண்டு போட்டாங்க, ஐயா அருவாள் கலாச்சாரம்னா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாருன்னா, அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சு சுத்தி இருக்கிறான், TV50 தானே காணாம போச்சுன்னு சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவங்கவுங்க ரோட்ல வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயமா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த அரசு பேசுது. ஆனா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் முழுமையாக சரிந்து விட்டது. அதில் பாதாளத்தில் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தாங்கண்ணா இதெல்லாம். அருவாள் கலாச்சாரம், ரவுடி பழிக்கு பழி, ஜெயிலிருந்து வந்தோடனே விட்னஸை போய் வெட்டுறது, அக்யூஸ்ட வெட்டுறது, 15 வருஷத்துக்கு முன்னாடி கொலை பழி இன்னைக்கு போய் பழி வாங்குறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் உண்மையாலுமே சட்டம் ஒழுங்கு இல்லை. காவல்துறையின் மீது மதிப்பு மரியாதையும் கிரிமினல்ஸ்க்கு குறைஞ்சிருச்சு. அதனால காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டிருக்கலாம், அவிழ்த்து விடணும். துப்பாக்கி எதுக்குனே பூஜை பண்றக்கா இருக்கு காவல்துறைக்கு? அதெல்லாம் கொடுக்கணும், போய் சுடுங்கன்னு சொல்லணும். யாராவது தப்பு பண்ணா யூஸ் பண்ணுங்க, அதானே ஒரு சட்டம் ஒழுங்கு. அப்படித்தானே பாதுகாக்க முடியும் காவல்துறைக்கு. அதனால தானே புல்லட்டு துப்பாக்கி எல்லாம் வாங்கி கொடுக்குறோம், அதனால தானே லட்டி எல்லாம் வச்சிருக்கிறாங்க. எதையுமே பயன்படுத்தக்கூடாது. வாயை மூடிட்டு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காருன்னா எப்படி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள வரும்? இன்னைக்கு பீகார்ல துணை முதலமைச்சர் ஹரீஷ் சாங்கவி ஒரு முந்தானத்தோட இன்டர்வியூ கொடுக்கிறார். யாரா பெண் மேல எவனாச்சும் கையை வச்சு நைட்டு வீட்டுக்கு போலான்னு நினைச்சுன்னா அது வேற மாதிரி ஆயிரும். அதை இங்க பேசுறதுக்கு பயம். ஐயோ காவல்துறை கையில துப்பாக்கி இருக்கு, அதை போட்டா உடனே ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்காரன் தேவையில்லாம நோட்டீஸ் கொடுப்பான், கொடைவான். என்னன்னே பண்ணுவாங்க? நல்லது தானே பேசுறோம், நியாயமா தானே பேசுறோம். அதனால காவல்துறையை முதல்ல ஃபீல்டுல விடுங்க, அவங்க கையை கட்டு போடாதீங்க, எல்லாம் அவங்க சரி பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஸ்டாலின் ஐயாட்ட கேட்டா என்ன சொல்லுவாருன்னா, ஐயா நாட்டு வெடி கொண்டு போட்டாங்க, ஐயா அருவாள் கலாச்சாரம்னா ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாருன்னா, அவன் ஹோண்டா சிட்டியை தொலைச்சு சுத்தி இருக்கிறான், TV50 தானே காணாம போச்சுன்னு சொல்ற மாதிரி தான் ஆட்சி நடக்குது. அவங்கவுங்க ரோட்ல வெட்டப்பட்டு குத்தப்பட்டு செத்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயம்.